ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இப்போ புரியுதுங்க விஜயோட கோவமான லுக்குக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாரதாமா எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால அதே கோபத்தோடு போயிட்டு அங்கே தாத்தா பாட்டி சித்தை எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக சண்டை போட்டு அந்த கோவத்தில் தான் பேகை தூக்கிட்டு நம்ம ஹீரோ இங்கே வராரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோவில் சாரதாமா எந்த கண்டிஷனும் போட்ட மாதிரி தெரியல. ஸோ விஜய் கிட்ட இது மாதிரி சொல்கிறாங்க, பணக்கார காசுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி உங்க கூட சேர்ந்து வாழணும்னு காவேரி ஆசைப்படுறா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட காசு வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டை விட்டு வந்து நம்ம விஜய் வந்து வெளில வருவாருன்னு நினைக்கிறேன் கோவத்தோட. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாரதாமா கண்டிஷன் போட்டிருக்க மாதிரி தெரில. ப்ரொமோ பார்க்கும்போது மேபி எபிசோடில் போடுறாங்களான்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவேஸ் ஒரு கோவமாக வெறியாக போயிட்டு அங்கே வச்சு செய்கிறாரு. அதே கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி இங்கே காவேரி வீட்டுக்கு வராரு. ஸோ காவேரி வீட்டில் அவர் ஸ்டே பண்ணுறாரா இல்லை காவேரி கூட்டிட்டு பக்கத்து வீட்டிலே ஸ்டே பண்ணுறாங்களா இல்லை வேற எங்கேயாச்சும் போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துகிட்ருக்கு. இது எல்லாமே எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் நம்ம விஜய் வந்து வர மாதிரி இதோட முடிப்பாங்க. ஸோ சண்டே ப்ரமோவில் தான் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். ஸோ போக போக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எனிவேஸ் விஜயோட கோவம் அப்போ ஏன்னு சொல்லி எனக்கு புரியல. ஏன்னா விஜய்க்கு வந்து அவங்க அம்மா என்ன தான் கண்டிஷன் பண்ணுறாங்க, நீங்கள் காவிரி கூட சேர்ந்து வாழணுங்கிற ஒரு வார்த்தை சொன்னாலே விஜய் செம்ம ஹாப்பி ஆகிடுவார். விஜய் மூஞ்சியில் அவ்வளோ ஒரு கோவம் இருக்கும்போதே நம்ம கெஸ் பண்ணோம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் ட்ரூத் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கோவத்தினால தான் விஜயோட மூஞ்சி அவ்வளோ ஒரு இருந்திருக்கு. பட் எனிவேஸ் நமக்கு ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி தான் பிரவீன் மின்னாட் சார் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கோவத்தில் நம்ம விட்டுட்டு அவரோட அந்த ட்ரீட்டை மட்டும் தான் பார்க்கணும், எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத. ஸோ அதனால் யார் எங்கே போனால் நமக்கு என்ன, விஜய் காவேரி சேர்ந்து இருந்தால் அதுவே போதுங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி ட்ராக் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நாள் இன்னும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் தான் எபிசோட் இருக்குது. ஸோ அந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாள் போகும், அடுத்த நாள் அங்கே ஒரு ஃபைட்டோட முடிப்பாங்க. விஜய் அந்த பேக் மாட்டிட்டு வர எபிசோட் வந்து சீன் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ப்ரொமோவில் வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜயோட கோவத்துக்கான காரணம் இப்போ புரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ப்ரொடக்ஷனும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பை பாய்.